ஆக இது இந்த இயல்புகள் இரு பாலாருக்கும் பொதுவானவைதான். இந்த இரு பாலாரிலும் நாம் அவர்கள் கீதா அருமையா சொன்ன மாதிரி எந்த அரசியல்ல இருந்து அவங்க அதை செய்யறாங்கிறது தான் முக்கியம். பெண்கள் என்பதனால் அவர்கள் ஒரு தவறான அரசியல்ல இருந்து செயல்படும் பொழுது அவர்கள் சரியான செயல்களை செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த அடிப்படையிலே மதத்தை எதிர்த்தும் பாலியல் வேலை பிரிவினையை எதிர்த்தும் ஒரு இயக்கம் கண்டிப்பாக கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு இயக்க போக்குகள் அப்பொழுது நாங்களே நடத்தினோம். பல்வேறு நிலைகளிலும் சமூகத்திலும் அந்த இயக்கம் செயல்பட்டது. இன்றைய சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது இன்று இஸ்லாமிய பெண்ணியம் என்று வரையறுக்கிறோம், தலித் பெண்ணியம் என்று வரையறுக்கின்றோம். இப்ப நம்மளே கூட தலைப்பு தமிழ் பெண்ணியம் அப்படின்னு தான் வைத்திருக்கிறோம் இல்லையா? இந்த விவாதத்துக்கு கூட இல்லையா தமிழ் பெண்ணியம் என்ற தலைப்பு தான் கொடுத்திருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை பெண்ணியம் என்பது மனித இனத்துக்கு பொதுவான ஒரு சிந்தனை தான், பொதுவான ஒரு தத்துவம் தான். நாம் இப்பொழுது இந்த இஸ்லாமிய பெண்ணியம் என்று சொல்லுகின்ற பொழுது இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவான பெண்களிலே இருந்து தனித்தும் கூடுதலாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே சிறப்பு கவனம் செலுத்துகின்றோம். அதே போல தலித் பெண்ணியம் என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவாகவும் உலகம் முழுவதும் இருக்கின்ற பிரச்சனைகளை அவர்களும் அனுபவிக்கிறார்கள். அதற்கு மாறாக அவர்கள் தலித் சமூகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் எந்தெந்த சுமைகளை கூடுதலாக அனுபவிக்கிறார்கள் என்பதை குறித்து பேசக்கூடிய விஷயமாக தலித் பெண்ணியம் என்பதை பார்க்கின்றோம். ஆனா இதுல நான் ஒரே ஒரு கருத்தை நான் இடையிட்டு சொல்ல வேண்டும். இது ஒரு அடிப்படையான கருத்து, முதலையே சொல்லி இருக்க வேண்டும். அது என்னன்னு கேட்டா, நம்முடைய தமிழ் சூழலில் பெண்கள் பிரச்சனை என்று பார்க்கின்ற பொழுது வேறு சமூகத்தில் இப்ப உலகம் முழுவதும் நாங்கெல்லாம் முதல்ல செயல்பட்ட பொழுது என்னுடைய சமகாலத்திய பெண்ணிய சிந்தனையாளர்கள்ட்ட இருந்தே ஒரு கருத்து வந்தது. நீங்க பெண்ணியத்தை நாங்க தான் கிட்டத்தட்ட தமிழின பெண்கள் விடுதலை இயக்கம் என்கின்ற பெயரை இயக்கத்துக்கு முதல் முறையாக தேர்ந்தெடுத்த ஒரு தனித்த பெண்கள் இயக்கத்துக்கு. அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது வந்த விஷயங்கள் ரெண்டு. ஒன்று, இந்த நாட்டினுடைய காவல்துறை தரப்புல இருந்து உடனே இது தமிழீழத்தினுடைய பாதிப்பினால ஒரு உள்ள இயக்கம் என்று எங்களை முத்திரை குத்தி பார்த்தார்கள். எங்களுடைய சமகாலத்திய பெண்ணிய சிந்தனையாளர்கள் பலர் எங்ககிட்ட எப்படி எதிர்வினையாற்றினாங்கன்னு சொன்னா, நீங்க உலகம் முழுவதும் பெண்ணியம்ங்கிறது ஒரே கோட்பாடாதான் பார்க்க முடியும். அத நீங்க ஒரு தேசிய இனத்தின் பெயரை சேர்த்து நீங்கள் கூறுகின்ற பொழுது நீங்க பெண்கள் சமுதாயத்தை கூறுபோடுகின்ற ஒரு வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு எதிர்வினை எங்களுக்கு வந்தது அந்த பெயர் வைத்த பொழுது. ஆனால் உண்மையில் இதுல பெண்ணியத்துக்கு என்று ஒரு சிக்கல் இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். பெண்ணியம் என்கின்ற கோட்பாடு உலக தழுவியதாக இருந்தாலும் கூட இப்ப தமிழ் சூழல்ல இருக்கக்கூடிய பெண் தன்னுடைய அரசியல் சூழல்களை புரிந்து கொண்டு அதன் ஊடாக இயங்குவதன் மூலமாகத்தான் தன்னுடைய விடுதலையை பெற முடியும். ஏன்னு கேட்டா, அடிப்படையாக பெண்ணியம் என்பது என்ன, பெண்ணியத்தினுடைய ஒரு அல்லது பெண்ணடிமைத்தனத்தினுடைய ஒரு கூறு அல்லது கட்டமைப்புன்னு பாத்தீங்கன்னா, பெண் ஏன் தன்னுடைய சமூக ஆட்சியை இழந்தால் அந்த கேள்வியில தான் நமக்கான அனைத்து விஷயங்களும் அடங்கி இருக்குது. ஆக அவளுக்கு அரசியல் மறுக்கப்பட்டது, அரசியல் உரிமை பெண்ணுக்கு மறுக்கப்பட்டது. அந்த அரசியல் உரிமையை அவள் மறுபடியும் பெறணும்னு சொன்னா அதற்கு ஒரே வழி அந்த அரசியலை அவள் கையில் எடுப்பதுதான். மொழியாலும் இனத்தாலும் பிளவுபடாமல் இருந்து ஏன்னா ஏற்கனவே பிளவு என்பது இருக்கிறது. அந்த பிளவு நாம உண்டு பண்ணல. இது சாதியால் பிளவு இருக்குன்னா அந்த பிளவு ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கு, அதை நான் உருவாக்கல. ஆனால் என்னுடைய தளம் எது என்று நான் பார்க்கின்ற பொழுது நான் இருக்கின்ற தளத்தில் இருந்துதான் முதல்ல இயங்க முடியும். ஒரு கற்பனாவாதத்தை நான் உண்டு பண்ண முடியாது. நான் உலகம் பூரா உள்ள பெண்களுக்காக பேசுறேன். இப்ப நான் இங்க இருந்துட்டு ஐரோப்பிய பெண்களுக்காக நான் என்ன பேசிட முடியும்? அப்படி பேசுறேன்னு சொல்றதோ செயல்படுறேன்னு சொல்றதோ அது ஒரு ஏமாற்றுவாதமாகத்தான் இருக்க முடியும். என்னுடைய சூழல்ல என்னை சுற்றி இருக்கிற பெண்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதுதான்
ஒரு யதார்த்தவாதமாக இருக்க முடியும். இந்த பதில்களை அந்த நேரத்துல நாங்க வந்து எங்களை நோக்கி கேள்வி கேட்ட பெண்ணியவாதிகளுக்கு நாங்க வந்து பதிலாக தந்தோம். அதே போல இன்னைக்கு தலித் பெண்ணியம் என்று வருகின்ற பொழுது இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை முன்வைக்கப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த சூழல ரொம்ப முக்கியமான ஒரு சமூக சிந்தனை போக்காக என்ன வளருதுன்னு சொன்னா, நாங்க வந்து ஏன் வந்து பிறசாதி பெண்களோட நாங்க எப்படி இணைய முடியும், ஒரு வகையில் சாதி என்கின்ற பெயரில் அவர்களும் எங்களை ஒடுக்குகிறவர்களாகத்தானே சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி இன்னைக்கு தலித் பெண்ணியம் பேசக்கூடிய பெண்களிடமிருந்து வருகின்றது. இப்ப இந்த கேள்வியில வந்து இந்த கேள்வியை நான் 100% அப்படியே வழிமொழிய முடியாது என்றால் இதை தாண்டி அவர்களும் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, தலித் அல்லாத பெண்களும் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அது சமூக தேவையாக இருக்கிறது. இருந்த போதிலும் அந்த குமுறல்ல இருக்கிற நியாயத்தை வந்து யாரும் வந்து புறக்கணித்து விட முடியாது. அவ்வளவு ஈஸியா அதை வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னா ஒரு வார்த்தையில அதை வந்து நாம வந்து முடிச்சிட முடியாது என்கிற அளவுக்கு சமூக யதார்த்தங்கள் இருக்கின்றன. ஆனா இன்னைக்கு சாதிக்கும் பெண்ணியத்துக்குமான ஒரு உறவை மிக சரியாக புரிந்து கொண்டால் இது தலித் பெண்ணியம் பேசுகின்ற பெண்களும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மேல்சாதி என்று வரையறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மிக அதிகமான ஒடுக்குமுறையை அந்த சமூகத்து ஆண்களிடமிருந்தே அனுபவிக்கிறார்கள், அல்லது அந்த சமூகத்தின் சாதி தலைமையிடமிருந்து சாதி கட்டமைப்பில் இருந்து அனுபவிக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட அல்லது இடைநிலை சாதிகள், பல்வேறு சாதிகள், அதாவது பொருளாதார ஆதிக்கத்தை கைப்பற்றாத சாதிகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சாதிகள்ல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்குள் ஓரளவு அந்த சமூக கட்டுப்பாடுகள் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கிறது, பல்வேறு அல்லது குறைந்தபட்சம் இருந்தது. ஆனால் அவர்களை சமூகம் ஒடுக்குகிறது. அந்த சமூகமே ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த சமூகங்களுக்குள் இருக்கின்ற சுதந்திரம் என்பது ஒரு தலைமை பண்பாக வளர முடியாமல் போகிறது. இந்த ஒட்டுமொத்த சமூக இயக்கத்தின் பின்னணியில் தான் நாம் வந்து எப்படி தலித் பெண்ணியம் என்பது பிறசாதி பெண்களோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஒற்றுமைக்கான இடங்கள் எங்கு இருக்கிறது அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ள முடியும். இரண்டு பேரும் ஒரே ஒடுக்கும் அமைப்பினுடைய வேறு வேறு முகங்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் இது உண்மையாக இருக்கின்றது. இந்த சூழல்ல அதே போல இன்னொரு பக்கம் தலித் பெண்கள் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தலித் அல்லாத பெண்கள் என்பவர்களிடமிருந்து அவர்கள் முரண்பாடுகளை சந்திக்கிறார்களோ அதே போல ஆணாதிக்கம் என்று வருகின்ற பொழுது தலித் ஆண்களிடம் இருந்தும் அவர்கள் சுய முரண்பாடுகளை சந்திக்கத்தான் செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட இப்ப இந்த மாதிரியான ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு சமூக அமைப்புல ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் மிகவும் எச்சரிக்கையாகவும், அதாவது ஒரு நோக்கத்திற்காக இன்னொரு நோக்கத்தை பறிகொடுத்து விட முடியாது. சாதி ஒழிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பெண்ணடிமை ஒழிப்பு முக்கியம். தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை, தமிழ் தேசிய இனம் என்கின்ற ரீதியிலே இந்த தேசிய இனத்தின் விடுதலை முக்கியம். இன்னைக்கு தேசிய இனத்தின் குரலை ஒடுக்குவதற்காக அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனையையும் பெண்ணடிமை பிரச்சனையையும் தேசிய இனத்தின் குரல் வழியை ஒடுக்குவதற்கான ஆயுதங்களாக யாரும் பயன்படுத்தி விடக்கூடாது. இப்படிப்பட்ட மிக ஒரு சிக்கலான காலகட்டத்தில் சிக்கலான தத்துவ பிரச்சனைகளோடும் கருத்தியல் பிரச்சனைகளோடும் தமிழ் பெண்ணியம், ஆனால் இத்தனை பிரச்சனைகளோடும் பெண்ணிய சிந்தனையில் தமிழ் சமூகம் முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் மிக அருமையாக தலித் பெண்ணியம் அல்லது பொதுவாக உலகத்துக்கு பெண்ணியம் என்பது ஒரு பொதுவான கருத்து. அது மேலத்தைய பெண்ணியம், கிழத்தைய பெண்ணியம், தலித் பெண்ணியம் என்று ஈழத்து பெண்ணியம் என்ற பல்வேறு விடயங்களில் பிரித்து பார்ப்பது என்பது எவ்வளவு சாத்தியமானது என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள்.
பொதுவாக நீங்கள் அந்த கேள்வியை சொன்னீர்கள். உண்மையிலேயே அந்த சொற்பாவனைகள் மொழிப்பாவனைகளில் எங்களிடம் இன்னும் மாறுதல்கள் ஏற்பட வேண்டும். மாற்று ஊடகங்கள் என்று சொல்லுகின்ற எங்களிடம் பெண்ணியம் குறித்த சிந்தனைகள் மட்டும் இருந்தால் போதாது, மொழிப்பாவனையில் கூட மாற்றம், சிந்தனையில் மாற்றங்கள் என்றெல்லாம் ஏற்பட வேண்டும் என்பதை மனம் திறந்து ஏற்றுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் உண்மையில் அந்த கேள்வியை நான் கீதாவிடம் கேட்டது, பெண்கள் மாற்று சிந்தனையாளர்களாக ஒடுக்குமுறையிலிருந்து வருகின்றவர்களாக அல்லது தாங்கள் ஆண் வர்க்கத்திடமிருந்தோ அல்லது தங்களுடைய சமூகம் சார்ந்த மதத்திலிருந்தோ சாதியத்திலிருந்தோ ஒடுக்கப்பட்டு அவற்றுக்கு எதிராக வருகின்றவர்கள் பின்பு ஒடுக்குகின்றவர்களாக மாறுகிறார்கள் என்ற கருத்தில் தான் கேட்டேனே ஒழிய, ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவர் எவ்வாறு செய்வார், ஒரு ஆண் செய்வதை விட பெண் செய்யலாமா என்ற சிந்தனை என்னிடம் உண்மையிலேயே அந்த மீனிங்ல நான் கேட்கவில்லை. நீங்கள் அந்த சிந்தனையில் கேட்டதாக நான் சொல்லவில்லை. பொதுவாக சமூகத்தில் அப்படி பார்க்கப்படுகிறது. இப்ப சாதாரணமா நாங்களே கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினா கூட, ஏமா ஒரு பொம்பளை இப்படி கத்துற, அதாவது கத்தாதேன்னு சொல்லலாம். இப்போ ஒரு விஷயத்துல கத்தாதமா அப்படின்னு சொல்லலாம். ஏமா ஒரு பொம்பளை இப்படி கத்துறேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? சரி, நிச்சயமா. ஆக ஒரு பெண்ணுக்கான ஒரு பாராபட்சம் சின்ன அளவிலிருந்து பெரிய அளவு வரை நம்மை அறியாமலேயே கூட நம்மிடம் படிந்திருக்கிறது அப்படிங்கறத நான் சொல்றேன். நிச்சயமாக உண்மை. சிறிய ஒரு கேள்வி, அதுக்கு நீங்க சுருக்கமா தரலாம் நினைக்கிறேன். என்றால் பொதுவாக இவ்வளவு மாற்றங்களை 60களில் 70களில் 80களில் என்று பெரியாரியத்தினூடாகவும் பல்வேறு சமூக மாற்றங்களினூடாகவும் இழத்து பெண்களினுடைய போராட்டங்களினூடாகவும் மாற்றங்களை கண்டு வந்த இந்த தமிழ் பெண்ணியம் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி பொதுவாக கூறுகிறார்கள், தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்டவர்கள் தான், அதாவது பெண்ணியம் பற்றி பேச புறப்படுகின்ற பொழுது கீதா, சூர்தராணி, ஓவியா, குட்டிரேவதி, மாலதி மைத்ரி என்று அவ்வாறு ஒரு பெயர் பட்டியல் ஒன்று முன்னுக்கு வருகிறது. ஆனால் இந்த அடிநிலையில் இருக்கின்றவர்கள், நீங்கள் கூறுகின்ற மிகவும் வறுமை கோட்டிலே வாழ்கின்ற அல்லது சாதியத்தால் ஒடுக்கப்பட்ட மிக கீழ்நிலையிலே இருக்கின்றவர்கள் இருந்து பெருமளவுக்கு இந்த சமூக மட்டத்திலே அதாவது எல்லோரும் அறிந்த அளவிலே இந்த பெண்ணிய கருத்துக்களை சொல்பவர்களாக பேசுபவர்களாக காணவில்லை. மீண்டும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரே அந்த பெண்ணியம் சார்ந்த விடயம் குறித்து ஆய்வுகளையும் எழுத்துக்களையும் சொல்லுபவர்களாக இருக்கிறார்கள் என்ற சில விமர்சனங்களும் இருக்கிறது. அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? அதாவது இயல்பாக ஒடுக்கப்பட்டவர்கள் மேலே வருவதில் உள்ள பிரச்சனைகள் இங்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். ஏன்னா சமூகத்தின் வெளிச்சம் என்பது ஒடுக்கப்பட்ட பிரிவினரை போய் சேர்வதற்கு சற்று தாமதமாக ஆகத்தான் செய்கின்றது. இருந்த போதிலும் சமீப காலங்களில் ஒடுக்கப்பட்ட பிரிவினரிடமிருந்து நிறைய பெண்கள்கிட்ட என்னால வளர்ச்சியை பார்க்க முடிகின்றது அப்படின்னு தான் நான் கருதுறேன். இப்ப எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்த்தா கூட பாமா அவர்களுடைய எழுத்துக்கள்லாம் முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை அவர்களுடைய துன்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய எழுத்துக்களாக இருந்து வர்றதை நம்ம பார்க்கின்றோம். இப்பொழுது வந்திருக்கக்கூடியவர்கள்ல இந்த நீங்க சொன்ன இந்த பட்டியல் தவிர இன்னும் நிறைய பேர், அதே போல இன்னைக்கு தலித் இயக்கங்களில் பொதுவான இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற பொதுவான இயக்கங்கள் இருக்கக்கூடிய பெண்கள், அரங்கமல்லிகா போன்றோரும் அவர்கள் அதான் அவர்களுடைய கருத்துக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு இருக்கலாம். இப்ப நான் சொல்லுகின்ற எல்லாருடைய கருத்துக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 100% ஏற்றுக்கொள்ளக்கூடியவை என்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. ஆனால் இன்று சமூக பொறுப்புகளிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். சமூக தலைமைகளுக்கு, எழுத்தாற்றல்களுக்கு, தங்களுடைய எழுத்தை வெளியிடும் இடங்களுக்கு, தங்களுடைய குரலை பதிவு செய்யும் இடங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஊடகத்துறையிலும் கூட இன்று நிறைய தனித்து இது போய் போராடி வரக்கூடிய பெண்கள் பலரை நாம பார்க்க முடிகின்றது. ஆம், நன்றி ஓவியா. நீண்ட நேரம் மிக அருமையான விளக்கங்களையும் உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள் எங்களோடு, நேர்களோடு. இது நிச்சயமாக இந்த புலம்பெயர் தேசங்களிலே எங்களுடைய நேர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே பல விடயங்களை அறிந்து வைத்திருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் அவர்களுக்கு நிச்சயமாக மேலும் பல புதிய விடயங்களை உணர வைத்திருக்கும் என்று நம்புகின்றேன். நீண்ட நேரமாக இந்த இரவு பொழுதிலே எங்களோடு உரையாடியமைக்காக எங்களுடைய நேர்கள் சார்பிலும் எங்களுடைய ஊடகங்கள் GTBC.FM Global Tamil News.net சார்பாகவும் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நான் என்னுடைய நன்றியறிதலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.